கர்மயோகி அவர்களுடைய தெய்வ நம்பிக்கைங்கிற கட்டுரையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் போன பதிவில் நம்மளுடைய நம்பிக்கை முழு பலனளிக்கணும்னா, நாம் நம்புறது நடக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்னங்கிறத பார்க்கலான்னு போட்டிருந்தேன். இப்போ ஒரு வேளையில் நம்ம செய்யக்கூடியது செய்ய வேண்டியது அப்படின்னு பல இருக்கும். செய்யக்கூடியதுன்னா இதெல்லாம் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு, நம்மளுடைய லிமிட்டேஷனுக்கு, நம்மளுடைய வரையறைக்கு நம்மளுடைய இதுக்கு செய்யக்கூடியது, டு வாட் எக்ஸ்டென்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது செய்ய வேண்டியதுங்கிறது அவசியமாக செய்ய வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். இதை எல்லாத்தையும் இந்த ரெண்டுத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கையோட செய்யக்கூடிய பிரார்த்தனை பலிக்கும். இப்போ எனக்கு அன்னை மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் கல்லூரிக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு பாஸ் தானே வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, பொருத்தமில்லாத ஒரு செயல்ங்கிற மாதிரி. இங்கே பகுத்தறிவுன்னு சொல்லும்போது காரண காரியம் பார்க்குறத தாண்டி காமன் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதுவான ஒரு அறிவு, அந்த அறிவை பகுத்தறிவுன்னு எடுத்துக்கணும். பொருத்தமில்லாத செயலை செய்துட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணால் பலிக்குங்கிறது சரி கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, அவனுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், காலேஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு தேவையான நம்பிக்கை தான் இங்கு நம்ம சொல்லக்கூடிய தெய்வ நம்பிக்கைங்கிற கட்டுரையில் ஆராயக்கூடிய கருத்து. அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு பேசுகிறவன் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவனுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லிடலாம். அதனால் அவனை பாஸ் ஆகிறதோ ஃபெயில் ஆகிறதோ அது கேட்குறதுக்கே அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடலாம். இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் அவர் எழுதியிருப்பார். 15 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை எட்டி கூட பார்க்காதவர் எனக்கு பெரிய விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்கிறதும், இல்லை ஒரு 650 ரூபா மாத சம்பளம் உள்ளவர் என்னோடய நம்பிக்கையினால் அதிர்ஷ்டத்தை பெற போகிறேன்னு சொல்லிவிட்டு 30,000 3 வட்டிக்கு கடன் வாங்கி வெட்டி செலவு பண்ணுறவரும், பிஎஸ்சி 3rd கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறதா பிளான் பண்ணுறவரும், இப்போ 40 பசங்க தான் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமும் 28வது ரேங்க் வாங்கினவர் பிஏ 2 முறை பாஸ் செஞ்சு ஐஏஎஸ் நிச்சயமாக கிடைக்கணும் உறுதியாக நம்புகிறவரும், சாப்பாட்டுக்கு எந்த வருமானமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் தன்னோட 8 வயது பையனை ராஜீவ்காந்தி படித்த டேராடூன் மிலிட்ரி காலேஜில் சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் நான் நம்பிக்கையோடு ஈடுபடுறேங்கிறதுல சேர்ந்தவங்க கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது ஆசை, சொல்லப்போனால் பேராசைங்கிறாங்க. அதனால் அறிவுக்கும் பொருத்தமாக உள்ள ஆசையை நம்ம ஆர்வமாக மாற்ற முடியும். அறிவுக்கு பொருத்தமில்லாத ஆசையை அர்த்தமற்ற பேராசைன்னு தான் சொல்லணும். அதனால் அவங்கள பற்றி ஒரு கிரிட்டிசைசேஷனுக்காக இந்த கட்டுரையை அவர் எழுதலை. அவங்களுடைய நிலை வேறு. நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய நியாயமான ஆசையில் நிச்சயமாக அடைவதற்கான வழிகளை சொல்லக்கூடிய கட்டுரைங்கிறதுனால அந்த மாதிரியான இருக்கிறத விளக்க வேண்டும். அதனால் இது நமக்கு ஈஸியாகவே புரியும். காமன் சென்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம அடையணும்னு நினைக்கிறத, அதுக்கு தேவையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மூலமாக எப்படி அடையிறதுங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் தான். இப்போ காலேஜுக்கு அப்ளை பண்ணணும், காலேஜ் சீட் கிடைக்கணும்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டோ, ஜாதி சான்றிதழோ, வருமான சான்றிதழோ, இல்லை எந்த சான்று கேட்குறாங்களோ எல்லா சான்றிதழ்களும் அட்டாச் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் செய்யக்கூடியது, செய்ய வேண்டியதுங்கிற விஷயத்தின் கீழே வரும். அதே நேரத்தில் ஒரு அடிப்படையே இல்லாமல் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச கடமையும் பூர்த்தி பண்ணாமல் நாம் பலனை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது அது பார்த்தா அர்த்தமற்ற ஒரு பேராசை ஆகிடும். அந்த அர்த்தமற்ற பேராசையும் இந்த தலைப்பின் கீழே வராதுங்கிறத ஒரு தெளிவாக 2 பேராக்களில் எழுதியிருப்பார். இதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யணுன்னா என்ன செய்யணும், அதுக்கு மேலே நம்மால் செய்ய முடியாததை
எப்படி நம்பிக்கை மூலமாக அன்னை பூர்த்தி பண்ணுவாங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்.